வணக்கம். தளபதி விஜயின் தேர்தல் பிரமாண பத்திரத்துல இருக்கிற அந்த கோடிக்கணக்கான நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? இது வெறும் சொத்து பட்டியல் கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான ஃபினான்ஷியல் ப்ளூ பிரிண்ட். ஒரு டாப் வெல்த் அட்வைசரோட கண்ணோட்டத்துல இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா அலசி பார்க்க போறோம். இந்த பிரம்மாண்டமான எண்களை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது சும்மா சொத்து கணக்கா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? வாங்க நாம சேர்ந்து அதை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான விஷயமே இதுதான். உண்மையான கதை எவ்வளவு சொத்து இருக்குங்கிறதுல இல்ல, அந்த சொத்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதாவது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்கன்றதுல தான் இருக்கு. ஒரு வெல்த் அட்வைசரா நம்ம பார்க்க போறது வெறும் நம்பர்ஸை இல்ல, அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கட்டமைப்பை தான். இதுல இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்னன்னு ஆராய்ஞ்சு ஒரு நிரந்தரமான நிதி பாரம்பரியத்தை எப்படி உருவாக்கலான்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, முதல்ல அவரோட சொத்துக்கள் எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அவரோட நிதி உலகத்தோட ஒரு பறவை பார்வை. இங்க நம்ம பார்க்கறது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. பேங்க் பேலன்ஸ், அசையா சொத்து, தங்கம்னு பலவிதமா சொத்துக்களை பிரிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான், ஏன்னா எல்லா முட்டையையும் ஒரே கூடையில வைக்கிறது ரொம்ப ஆபத்து. ஆனா ஒவ்வொரு சொத்தோட உண்மையான பயன் என்ன, அதைத்தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஒரு திறமையான ஆலோசகர் ஒரு சொத்தோட விலைய மட்டும் பார்க்க மாட்டாருங்க, அது என்ன வேலை செய்யுதுன்னு பாப்பாரு. சில சொத்துக்கள் ஒரு மரம் மாதிரி தொடர்ந்து நமக்கு வருமானத்தை பழங்களா கொடுக்கும். அதெல்லாம் தான் ப்ரொடக்டிவ் அசெட்ஸ். மற்ற சில சொத்துக்கள் சும்மா ஷோகேஸ்ல வச்சிருக்கிற அலங்கார பொருள் மாதிரி, அதுதான் லைஃப் ஸ்டைல் அசெட்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் வெல்த் மேனேஜ்மெண்ட்டோட முதல் படி. இந்த ஆடம்பர கார்கள்லாம் வெற்றியோட அடையாளம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு நிதி ஆலோசகரோட பார்வையில இதுங்க வருமானத்தை உருவாக்குதா இல்ல செலவை உருவாக்குதாங்கிறதா முக்கியமான கேள்வி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வேறுபாடு தான் ஒரு பக்கம் செல்வத்தை உருவாக்குறதுக்கும் இன்னொரு பக்கம் செல்வத்தை கரைக்கிறதுக்குமான வித்தியாசம். அதாவது ஒரு பக்கம் உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்து, இன்னொரு பக்கம் உங்க பணம் காலப்போக்கில் தேய்மானமாகி கரைஞ்சு போகுது. ஒரு முதலீட்டாளரோட நோக்கம் எப்பவுமே தனக்காக வேலை செய்யற சொத்துக்களை அதிகப்படுத்துறதா தான் இருக்கணும். சரி, இப்போ இந்த நிதி அறிக்கையை ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஆழமா பார்ப்போம். மேலோட்டமா பார்க்கும்போது தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான 2 ரிஸ்க் இதுல மறைஞ்சிருக்கு. முதல் ரிஸ்க் பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி சம்பந்தப்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படும் போது உங்க சொத்துக்களை எவ்வளோ சுலபமா பெரிய நஷ்டம் இல்லாம பணமா மாத்த முடியுங்கிறது தான் இது. இத இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு பெரிய அரண்மனைக்கு ஓனர்னு வச்சுப்போம். அதோட மதிப்பு பல கோடிகள். ஆனா உங்களுக்கு திடீர்னு ஒரு காஃபி குடிக்க 100 ரூபாய் தேவைப்பட்டா அந்த அரண்மனையோட ஒரு செங்கலை விற்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான் நிகர மதிப்புக்கும் பணப்புழக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். 2வது ஆபத்து கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். அதாவது தளபதி விஜயோட செல்வம் அவரோட பிராண்ட் என்கிற ஒரே ஒரு அஸ்திவாரத்தின் மேல கட்டப்பட்டிருக்கு. இந்த பிராண்ட் தான் அவரோட மிகப்பெரிய சொத்து. ஆனா அதுவே அவரோட மிகப்பெரிய பலவீனமா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த பிராண்டை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், அது ஒரு சட்ட சிக்கலா இருக்கலாம், இல்ல தொழில்ல ஒரு சரிவா இருக்கலாம், அது அவரோட மொத்த நிதி நிலைமையும் அசைச்சு பார்க்கற அபாயம் இருக்கு. இதை தவிர்க்கணும்னா செல்வத்தை பல அல்லல்ல தளங்கள்ல பரவலாக்குறது ரொம்ப அவசியம். சரி, இதுவரைக்கும் ரிஸ்க பத்தி பார்த்துட்டோம். இப்போ தீர்வுகளை பத்தி பேசுவோம். நம்ம கிட்ட இருக்கிற மூலதனத்தை எப்படி புத்திசாலித்தனமா வேலை செய்ய வச்சு செல்வத்தை இன்னும் பெருக்கிறது? நம்மளோட இலக்கு ரொம்ப தெளிவானது. செல்வத்தை சாப்பிடுற செயலற்ற சொத்துக்கள்ல இருந்து முதலீடுகளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தொடர்ந்து வருமானத்தை ஈட்டி தர்ற உற்பத்தி சொத்துக்கள்ல முதலீடு செய்யணும். இப்படி செய்யறது மூலமா காலப்போக்கில் செல்வத்தை பன்மடங்கு பெருக்க முடியும். ரியல் எஸ்டேட் ஒரு பாதுகாக்கான கோட்டை மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா அதிகப்படியான மூலதனத்தை அந்த கோட்டைக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டா வெளியில இருக்கிற புது புது வளர்ச்சி வாய்ப்புகளை நாம இழந்துடுவோம். ஒவ்வொரு ரூபாயும் ஒரு வேலையாள் மாதிரி, அதை சும்மா உட்கார வைக்காம வேலை செய்ய வைக்கணும். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். சொத்து சேர்க்கறது ஒரு சவால்னா, அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போய் சேர்க்கறது அதை விட பெரிய சவால். 51 வயசுல ஒருத்தரோட கவனம் இயல்பாவே மாறும். பணம் சேர்க்கறத விட சேர்த்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, அது அடுத்த தலைமுறைக்கு எப்படி சுமூகமா கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது முக்கியத்துவம் பெறும். தளபதி விஜயும் இப்போ அந்த கட்டத்துல தான் இருக்காரு. இது வெறும் ஃபைனான்சியல் பிளானிங் இல்ல, இது ஒரு லெகசி பிளானிங். இந்த 5 படிகளும் ஒரு குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. முதல்ல எல்லா சொத்துக்கும் தெளிவான உரிமை பத்திரங்கள். அடுத்து முறையான உயில் அல்லது ட்ரஸ்ட். அப்புறம் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொறுப்புன்னு தெளிவா வரையறுக்கிறது. அதுக்கடுத்து நிர்வாகத்தையும் உரிமையையும் பிரிக்கிறது. கடைசியா வரிய சேமிக்கிற வகையில சொத்துக்களை எப்படி அடுத்த தலைமுறைக்கு மாத்துறதுன்னு திட்டமிடுறது.
இந்த ஒவ்வொரு படியும் எதிர்காலத்துல வர்ற குழப்பங்களையும் சட்ட சிக்கல்களையும் தவிர்க்கும். இதுதான் ஒரு பாரம்பரியத்தை பாதுகாக்கிற சரியான வழி. ஆக தளபதி விஜயோட இந்த பிரமாண பத்திரத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, உண்மையான செல்வங்கிறது பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ்ல மட்டும் இல்ல. அது நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை எப்படி புத்திசாலித்தனமா கட்டமைச்சு பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாரம்பரியமா விட்டுட்டு போறோங்கிறதுல தான் இருக்கு.